அதிமுக பாஜகவோடு ஒரு காலத்திலும் கூட்டணி இல்லை என்று சொல்லுகிற பொழுதே நாம் அரசியல் களத்துல பதிவு செய்தோம். அது பாஜகவோடு எதிர்காலத்தில் நிச்சயமாக கூட்டணி அமைக்கும் என்று நாம் ரொம்ப தெளிவாக பேசணும். சரி, கொஞ்சம் எக்கோ வருது, செக் பண்ணிக்க. பேசணும். அதற்கு பிறகாக இன்றைக்கு அமித்ஷா வருவதற்கு முன்னால் இன்றைக்கு காலையில வந்த ஒரு 3 செய்திகளை நான் நினைவுபடுத்த விரும்புறேன். இரட்டை இலை சின்னம் குறித்து தேர்தல் ஆணையத்தில் விசாரணை துவக்கம். இன்னைக்கு காலையில வந்த செய்தி. ஓபிஎஸ் புது கட்சி பதிவு செய்ததாகவும் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு புதிய கட்சியை பதிவு செய்திருப்பதற்காக வந்தது இரண்டாவது தகவல். மூன்றாவது, அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் உடல் நலிவுற்று மருத்துவமனைக்கு சென்றது 3. நான்காவது, இன்றைக்கு அமித்ஷாவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருந்த அன்புமணி அவர்களை தடுப்பதற்காக பாமகவினுடைய தலைமை பொறுப்பை தானே ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஐயா ராமதாஸ் அவர்கள். இதெல்லாம் ஒரு முன்னோட்டம். யானை வரும் முன்னே மணி யோசை வரும் பின்னேங்கிற மாதிரி முன்னேற்றம். சோ இரட்டை இலை குறித்து தேர்தல் ஆணையம் விசாரணை என்ற ஒற்றை புள்ளியில் அதிமுகவையும் எடப்பாடியையும் ரொம்ப வெகு எளிதாக சாய்த்து விட முடியும் என்று அவர்களுக்கு தெரியும். அந்த பயம்தான் இன்றைக்கு இந்த கூட்டணி அமைந்திருப்பதற்கான முதல் காரணம்.